Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 years BA LLBக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் கேட்குறது என்னென்னா, எனக்கு வந்து டிசி வந்து ஸ்கூலில் இஷ்யூ பண்ணல, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து இஷ்யூ பண்ணலை, நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக நான் வந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கேட்டிருந்தேன். அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இதுக்கான சொல்யூஷனாக என்ன சொல்லியிருந்தாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு டிசி இஷ்யூ பண்ணல ஸ்கூல்லனா அதுக்கான ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து ஒரு A4 ஷீட்டில் நீங்களே எழுதிங்களோ இல்லை டைப் பண்ணியோ உங்களுடைய சைன் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. டிசி கேட்குற அந்த ஃபைல் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் ஸ்கூல்லே நீங்கள் வந்து 1 or 2 டேஸில் போய் கேட்டிங்கனாலே அவங்க வந்து மேக்ஸிமம் டிசி கொடுத்துருவாங்க. 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுக்கலனாலும் டெம்ப்ரவரி மார்க் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி உங்களால் டெம்ப்ரவரி மார்க் ஷீட்டுமே வாங்க முடியல, உங்கள் ஸ்கூலில் வந்து கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த நெட் காப்பி இருந்தாலே போதுமானது, அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிசிக்கு பதிலாக ரிக்வஸ்ட் லெட்ரு, அதுக்கப்புறம் 12th ஒரிஜினல் மார்க் ஷீட்டுக்கு பதிலாக நெட் பிரிண்ட் அவுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரிஜினல் வரும் பொழுது யூனிவர்சிட்டி மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேமு, கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் போட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வைக்கல, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ரிக்வஸ்ட் லெட்டர் வச்சுருந்தேன், இப்போ வந்து ஒரிஜினல் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, அதெல்லாம் சொல்லிட்டு உங்கள் ரிவ்யூக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை சென்ட் பண்ணணும்ன்ட்டு யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.